நீ வேலையெல்லாம் அப்புறம் பாரு, இங்க பாரு, ஆண்டவர் வந்திருக்காரு, வா போலாம். எவ்வளவு வேலை கிடக்கு, இப்படியே ஊரை சுத்திட்டு வர்றா, வீட்டுக்கு ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. அங்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அங்க அவங்க நிக்கிறாங்க, இங்க வாங்க அங்க வாங்கன்னு இவ போறது இல்லாம என்னையும் ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிறா. இன்னைக்கு என் தம்பி இறந்து லாசரு 4 நாளாச்சு, எவ்வளவு துக்கத்தோட இருக்கிறேன். ஆண்டவர் வந்திருக்கிறாரு வான்னு கூப்பிடுறாளே. நான் இந்த வேலைக்கெல்லாம் விட்டுட்டு வந்தா எனக்கு நம்மளுக்கு யாருடி மத்தியானம் சோறு கொடுப்பா? அடி மடச்சி, அங்க பாரு, எந்திரி எந்திரி. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தம்பி செத்ததை சொல்லணுமா வேணாமா? உட்காந்து பாத்திரத்தை வலிக்கிட்டு இருக்க, உனக்கு தம்பியை விட பாத்திரம் தான் முக்கியமா? ஆண்டவர் வந்திருக்கிறாரு, ஆண்டவர் எப்பேற்பட்டவரு, செத்து போன நம்ம தம்பியை உயிரோட கொண்டு வந்துருவாரு. அதுக்கு தாண்டி உன்னை வான்னு கூப்பிடுறேன், வா. அடியே அறிவே கட்டவளே, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதான். உயிர்த்து கொண்டு வர சொல்லி சொல்றாங்க. தம்பி சொத்தெல்லாம் நம்ம 2 பேத்துக்கு தானே. அடி பாலா போவ, இதுக்கு தான் நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கியா நீனு? அவ்வளோ சொத்து அவன் உயிர்த்து வந்து அவன் எடுத்துட்டு போயிடுவாண்டி, நம்மளுக்கு ஒண்ணு கூட கிடைக்காது. நமக்கு ஒண்ணு வேணாண்டி, நீ வாடி போலாம். கவனிங்க நான் வர்றேன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சொல்லு. ஆண்டவர்கிட்ட உயிருக்கு அவன் வந்துட்டா 3 பாகமா போடணும். சொத்தை முதல்ல 3 பாகமா போடணும்னு நினைச்சேன், இப்ப 4 பாகமா போடணும். ஒண்ணு அன்பாலயத்துக்கு, ஒண்ணு நான் எனக்கு, ஒண்ணு உனக்கு, என்ன ஒண்ணு லாசருக்கு. லாசரே எடுத்துக்கிறதா இருந்தா அவன் கல்றையிலே இருக்கட்டும். அவன் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம், நம்ம 3 பேர் பிரிச்சுக்கலாம். வேணாம் வேணாம், ஆண்டவர் வந்துட்டு லாசரை உயிர்ப்பிக்கணும், நீ வா, நம்ம போவோம், வா. நான் வரணுமா? வந்தே ஆகணும். முதல்ல மூடி வச்சிட்டு எல்லாத்தையும் வர எல்லாம் கறந்து மூடவே வேணாம், நீ வா. ஆண்டவரை கூப்பிடு. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே.